This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. நம்மளோட இணைப்புல அடுத்ததாக ஓய்வு பெற்ற நீதிபதி திரு வள்ளிநாயகம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் திரு வள்ளிநாயகம். செந்தில் பாலாஜிக்கு ஒரு உச்சக்கட்ட நெருக்கடியை உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கு அப்படின்னு பாக்குறோம். இதை எப்படி பாக்குறது? செந்தில் பாலாஜி ஏன் இந்த வழக்குல அமைச்சர் பதவியில நீடிக்க கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் தொடர்ந்து வலியுறுத்துறதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இதற்கு முந்தைய இது மாதிரியான வழக்குகள்ல உச்சநீதிமன்றம் இதே போன்ற ஒரு முடிவை எடுத்திருக்கா? உங்களோட பார்வை. அதாவதுங்க, சாதாரணமா அவர் ஒரு பதவியில் இருந்தா, அதாவது கேஸே கவர்மெண்ட் பற்றி, அந்த கவர்மெண்ட்டுக்கு பதவியில் இருக்கும்போது நேச்சுரலா மந்திரி வந்து தலையிட முடியாதுன்னு மனிதனை எதிர்பார்க்க முடியுமா? ஒன்று. ரெண்டாவது வந்து உச்சநீதிமன்றம் கிளியரா முதல்ல சொல்லிச்சு, அதாவது நான் உனக்கு ஆர்டர் பண்ணிருக்கேன், பெயில் கொடுக்குறேன், பிகாஸ் தேர் ஆர் தி லாங்கர் டியூரேஷன், ட்ரையல் லேட் ஆகிற மாதிரி இருக்குது, அதுக்காக விடணும் போது நியாயமா என்ன பண்ணுவாங்க, இது மாதிரி கேஸ்ல சுப்ரீம் கோர்ட்டு பெயில் கொடுக்கும்போது இந்த ஏரியாவுக்கு போகாதீங்க, மதுரையிலே இருங்க அல்லது சென்னையில இருக்கேன்னு ஒரு கண்டிஷன் போடுவாங்க. அந்த கண்டிஷன் போடலை, ஏன்னு தெரியல. ஆனாலும் இது கொடுத்த ஒரு சந்தர்ப்பத்தை தனக்கு பயன்படுத்தாம அவருக்கு வந்து உடனே மந்திரி கொடுத்தா, இது சாதாரண மனிதன், படிக்காத மனிதன் கூட சொல்லுவோம், மந்திரின்னு வந்தானே அவருக்கு பவர் இருக்கா இல்லையா? அவர் பொறியியலை கூட்டு அல்லது சாட்சியை கூட்டு மிரட்டுவாரா மாட்டாரா? அது எதிர்பார்க்க மனிதனுடைய எதிர்ப்பு தானே. அதனால சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ண, என்ன பொறுத்த மட்டும் சுப்ரீம் கோர்ட் சான்ஸே கொடுத்துடக்கூடாது. பிகாஸ் எப்போ அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டை லைட்டா எடுத்தாங்களோ அப்போ வந்து இவங்க கொடுத்தே தப்பு. அதனால இந்த சான்ஸ் அவர் கொடுத்தது ஒரு கோல்டன் சான்ஸ். அவர் தன்னை காப்பாற்றி ஜெயிலுக்கு வேணாம், வீட்டில் இருக்கான்னு நினைக்கிறாரா இல்லை மந்திரி தான் வேணும் நான் பார்க்க நினைக்கிறாராங்கிறது அவருடைய இஷ்டம். பட் 90% ஐ திங்க் ஹி வில் ரிசைன் அண்ட் ஐ மீன் பி அவுட் லைக் ஆஸ் ஆர்டினரி மேன். ரெண்டாவது சுப்ரீம் கோர்ட்ல இது மாதிரி சான்ஸ் கொடுத்தீங்கன்னு கேட்டீங்க. அதாவது சுப்ரீம் கோர்ட் இப்பெல்லாம் என்னன்னா பெயிலுக்கு என்ன பரவாயில்ல, அதாவது ஐடியா சேஞ்சிங் ஃப்ரம் டைம் டு டைம். முதல்ல எல்லாம் பெயில் கொடுக்கறத ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாம் மனித உரிமையை பாதுகாக்குது, அவர் போற 4 சோற்றுக்குள்ள வச்சிருக்க தப்பு, அவர் ஃப்ரீயா சுத்தணும் அப்படிங்கிற அளவுக்கு கொஞ்சம் வெளிச்சு வருது. அப்படி வரும்போது என்ன பொறுத்த மட்டும் அது கண்டிஷன் போடணும். கண்டிஷன் போட்டு அந்த பிரச்சனை வராது. நீ இந்த இடத்துல இருக்கணும், இந்த இடத்துல போகக்கூடாது அப்படின்ட்டு. அது மாதிரி ஏகப்பட்ட வழக்குல கண்டிஷன் போட்டிருக்காங்க, நீ வந்து டெல்லி தான் இருக்கணும், நீ வந்து ஊருக்கு போகக்கூடாது அப்படின்ட்டு. அது மாதிரி கண்டிஷன் ஏன் போடல தெரியல. என்னை பொறுத்த மட்டும் ஏதோ ஒரு இறக்க குணத்தோடு உள்ள அந்த ஜட்ஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை இவருக்கு அட்வான்டேஜ் எடுக்க தெரியல. ஆனா செந்தில் பாலாஜி தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, ஜாமீன் கொடுக்கும் போது அமைச்சரா தொடரக்கூடாது அப்படிங்கிற நிபந்தனையை சுப்ரீம் கோர்ட் எங்களுக்கு விதிக்கல அப்படிங்கிற ஒரு வாதத்தையும் முன்வச்சாங்க. இது எப்படி இருக்குன்னா, நான் உனக்கு ஜாமீன் இப்போ புருஷன் உடனே சண்டை வந்துடுவீங்க, நீ புருஷனை ரிலீஸ் பண்ணாம நீ பொண்ணு போன சொல்லணுமா சார்? இது ஃபைட் பிட்வீன் யூ டூ. நீங்க எப்படி பார்த்து ஒவ்வொரு லைனும் சொல்லணும்னா நீ ஜட்ஜ்மெண்ட் எழுத முடியாது சார். ஐ எம் கிராண்டிங் யூ பெயில் அப்படின்னா இப்ப என்ன அர்த்தம்? நீ வந்து மற்ற எதுவும் பண்ணாதுன்னு அர்த்தம். அடிப்படை, அதாவது சிஆர்பிசி அடிப்படை என்ன, பெயில் கொடுக்கும் போது நீங்க சிஆர்பிசி புரண்டு பார்த்தீங்கன்னா நீ எந்த விதமான செயலும் இந்த அதாவது செயல் நடத்துவதற்கு பண்ணக்கூடாது அடிப்படை. இது சொல்ல வேண்டிய தேவையில்லை. இப்பதான் ஒவ்வொன்றையும் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. எனக்கு புரிய மாட்டேங்க, சட்டமே மாறி போதா அல்லது மனிதர்கள் மாற்றாலும் தெரியல. அதனால நீ மந்திரி ஆகக்கூடாது சொல்ல வேண்டிய தேவையில்லை. This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.